கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை போதகராகிய மணிதாஸ் திருச்சியிலிருந்து நான் சொல்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர்களுக்கான ஒரு சிறப்பு முகாம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மிஷினரி கிராம மிஷினரி இயக்கம் நடத்துகின்ற இந்த எழுப்புதல் ஜெபத்தில் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த கடைசி காலங்களிலே வாலிபர்கள் இயேசுவுக்கு தேவை, வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை நடத்துகின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவை கட்டாயம் இந்த திருச்சி பட்டணத்தை சுற்றியிருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இது ஒரு சவாலாக இருக்கும். நீங்கள் அனைவரும் வாலிபர்களாகி நீங்கள் கட்டாயம் இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 15 மதிய வேளையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் பலனடிப்படிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதிலே சிறப்பான செய்தியை அன்புக்குரிய சகோதரர் மோன்சி லாசரஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நீங்கள் தயவுசெய்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் எழும்பி வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை சந்தித்து அவர்கள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த பெரிய பாரத்தின்படி இந்த ஊழியத்தை கிரமமாக நாங்கள் செய்து வருகிறோம். பாருங்கள், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கிராமத்துல ஆடு ஆட்டுக்குட்டி கட்டி கிடக்குது, ரெண்டையும் சொந்தமாக்கி கொள்ளணும், இல்லை ரெண்டையும் திருடணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல ஆடை திருடக்கூடாது. ஆடு முட்டும் முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடுறதை விட ஆட்டுக்குட்டியே திருடுறது, தூக்கிட்டு வர்றது ரொம்ப ஈஸியான காரியம். ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டாலே ஆடு வந்துடும் இல்லைங்க. இதுதாங்க நாங்கள் செய்கிறோம். கடந்த 27 வருடங்களாக கிரமமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக இன்னும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்களிடத்துல இருக்கிற ஏற்குறைய 800 மணி நேர மிஷனரிகள் இருக்கிறார்கள். இந்த வருடத்துல புதிதாக ஒரு 120 மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இலக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த வாலிபர்கள் யாராவது பார்க்கலானால் இந்த ஊழியத்தை குறித்து சொல்லி இந்த ஊழியத்துல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைங்க. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு இலக்கு, தமிழ்நாட்டுல 310 தாலுக்காக்கள் இருக்கிறது. 310 தாலுக்காக்களையும் ஒரு தாலுக்காக்கு குறைஞ்சது ஒரு 2 தெபோராட்களை ஆண்டவர் எழுப்ப சொல்லி இருக்கிறார். பைபிள்ல ஒரே இடத்துல தாங்க கிராமங்கள் பாழாய் போயின. எப்ப? தாயாக தெபோராள் எலும்பும் அளவும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கிராம எழுப்புதலுக்கு பெண்களுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாருங்க. அந்த வார்த்தையின்படி நாங்கள் 310 தாலுக்காக்களையும் 2
டெபோராட்கள், குடும்ப பெண்கள், இந்த பாரத்தை சுமக்கிறவர்கள், இந்த தரிசனத்தை நிறைவேற்றவர்கள் எழும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், செயல்படுகிறோம். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் உங்கள் பகுதிகளில் நான் ஒரு டெபோராலா ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லுவீங்கன்னா எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு போதுமான பயிற்சிகளை அளித்து உங்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவதற்கு, கிராமங்களை சந்திப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்து எங்கள் ஊழியத்தின் சார்பாக ஒரு மிஸ்டரியாக, டெபோரால் மிஸ்டரியாக உங்களை இணைத்துக் கொள்வதில்லை நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா. அல்லேலூயா. இன்னும் பகுதி நேர ஊழியர்கள் தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு மாவட்டத்திற்கு 300 கிதியோன்கள் எங்களுக்கு தேவை. நாங்கள் என்னங்க செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை கிராமப்புறங்களில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் சத்தியத்தை ரெடி பண்ணுறோம். அதை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் போதும். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறா போதும். இதுக்கு பேரே பதிவிடை மிஸ்டரின்னு சொல்லுவேன். நீங்கள் கிதியோன் சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பதிவு இருக்க சொல்லுகிறார். 300 பேரை செலக்ட் பண்ணி பதிந்து ஒருவேளை ரகசியமாக ஒழித்து கொள்ள சொல்லுகிறார். கட்டளை எழுப்படும் போது அவங்க கையில் இருக்கிற தீவெட்டி, மண்பானை, ஒரு கையில் ஒரு தீவெட்டி வச்சிடணும், மண்பானை உடைச்சு தீவெட்டியை காமிக்கணும். ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார். இதுபோல மறைந்திருந்து ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. இந்த செய்தி கேட்குற சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு உங்க மாவட்டத்தின் மேல ஒரு கரிசனம் இருக்குதாங்க. உங்க கிராமத்து மேல கரிசனம் இருக்கு. நீங்க உங்க மாவட்டத்திற்கு 300 பேர்கள் கிதியோன்ல நானும் ஒருத்தரா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க எங்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் வைத்து நீங்க ஜெபிங்களா. அடுத்த 3 வருஷத்துல வட மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்திற்கு குறைந்தது ஒரு 12 மிஸ்டரியாவது, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு 500 மிஸ்டரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி 500 பெரிய ஒரு இலக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள 500 மிஸ்டரிகள் அடுத்த 3 வருஷத்துல ஆண்டவர் கொடுக்கும்படி நீங்க ஜெபிங்க. இதற்காக ஜெபிக்கிறவர்கள் தேவை. மாதந்தோறும் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிக்கிறேங்க, எனக்கு 50 வயது ஆயிடுச்சுங்க. நான் பலத்தின் மிகுதினால் 80ன்னு போட்டிருக்குதுங்க. ஒருவேளை நான் சும்மா இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை 70 வயசு தான் என்னுடைய ஆயுசு நாள்னா என்னை 20 வருஷத்துல எப்படியாவது ஒரு எழுப்புதலை என் கண்களினால நான் பார்க்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன் ஐயா. நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா. கிராமப்புறங்கள்ல ஒரு எழுப்புதல் வரணுங்க. ஐயோ, கிராமங்கள் எல்லாம் அனாதையா கிடக்குதுங்க. நிறைய ஊழியக்காரங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா எதிரே இருக்கிற கிராமங்கள்ல கழுதையும் கழுத குட்டியும் கட்டி இருக்கிறது போல தாங்க இன்னைக்கு ஆத்துமாக்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்குதுங்க. நீங்க ஜெபியுங்கள் ஐயா. உங்களுடைய ஆலோசனைகள் எங்கள் சொல்லித்தார்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர் முகாமை நாங்கள் திட்டமிடுகிறோம். சகோதரர் மோகன் ஷிலாசரஸ் அவர்களும் இதுல தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறார்கள். இந்த முகாமிற்காக ஜெபிங்க. நீங்க அன்றைக்கு முடியுமானால் சாயங்காலம் 3 மணிக்கு தான் இந்த முகாம் ஆரம்பிக்கிறது. 9 மணிக்கு முடியும். உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். இல்லாவிட்டால் ஒருவேளை மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. இப்படி ஒரு முகாம் நடக்குது, நீங்க புறப்பட்டு போங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. இந்த முகாமுடைய நோக்கமே வாலிபர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2 எழுதியிருக்கிறபடி வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் என்ற வாக்குத்தத்தின்படி எல்லா வாலிபர்களும் ஆண்டவருடைய தரிசனத்தை அவர்கள் காண வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த முகாமை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். ஒருவேளை முழு நேர ஊழியர்கள் எழும்பணும். நல்லா தப்பா எடுத்துடாதீங்க. நிறைய பெற்றோர்கள் இந்த முகாமுக்கு அனுப்பி விட்டா என் பிள்ளை முழு நேர ஊழியத்துக்கு போவான் அப்படின்னா இல்லை. பைபிள்லங்க முழு நேர ஊழியர், பகுதி நேரம் 2 பிரிவே கிடையாதுங்க. ஏதாயிலும் ஆண்டவருக்கென்று செயல்படுவர்களாக அவளை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்கள். பெரிய ஒரு அறுவடையை நம் கண்கள் பார்க்க வேண்டுமானால் வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழும்பத்தான் வேண்டும். வாலிபர்கள் மூலியமாகத்தான் இந்த தேசத்தை ஆண்டவர் சந்திப்பார். இந்த முகாமிற்காக ஜெபியுங்கள். இந்த முகாமிற்கென்று பண தேவைகள் உண்டு. ஒருவேளை
இதற்கென்று கொடுக்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பி தரும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அநேக கிராமங்கள்ல இருந்து வேன்கள் மூலியமாக வாலிபர்கள் பங்கு பெறுவதற்கு பிரயாசப்படுகிற ஒரு கிராமத்திலிருந்து இந்த முகாமிற்கு வாலிபர்களை அழைத்து வருவதற்கென்று வேன் ஒழுங்கு செய்வதற்கென்று ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். அல்லேலூயா. அல்லது உங்களால் இயன்ற காணிக்கை 5,000 ரூபாய் நீங்கள் கொடுத்து உதவலாம். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. பிரைஸ் தி லார்ட். என் பேர் லூயிஸ் மேரி ஞானதிரவியம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுக்கோட்டை கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம். நான் டீச்சராக ஒர்க் பண்ணி இப்போ ஓய்வு பெற்றிருக்கேன். எனக்கு கர்த்தர் 3 ஆண் மக்களை கொடுத்தார். 2 மருமக்கள் இருக்காங்க, ஒரு பேரன் இருக்கிறான். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை இம்மட்டுமாக கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார். என் தேவாதி தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நான் வாலிப பிராயத்தில் ஆசிரியர் பயிற்சி படிக்கும் பொழுது 1986ஆம் வருடம் என் தேவனை உறுதியாக நான் பற்றி கொண்டேன். அதன் நிமித்தமாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற தாகத்தோடு இருப்பேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஏதாவது ஒரு சின்ன ஆண்டவருக்குன்னு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு நான் தாகத்தோடு இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் என்னுடைய பிள்ளைங்க 4 மாவடியில் சினர்ஜியாக நடக்கும்போது என்னுடைய பையங்க வாலிபர் முகாமுக்கு போவாங்க, வாலிபர் கூட்டத்துக்கு போவாங்க. அப்போ நானும் அவங்க கூட போயிருக்கேன். டேவிட் கணேசன் அண்ணன் ஊழியத்தில் நானும் பங்கு பெற்றுக்கொண்டேன். எனக்கு அவங்க ஒரு 17 வருஷமாக எனக்கு அவங்க அறிமுகமாக இருக்காங்க. அவங்க நேசரேத்தில் நாங்கள் தங்கி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வாலிபர் மீட்டிங் நடத்தினாங்க. அது அங்கே உள்ள அநேக வாலிபர்களுக்கு அது பிரோஜனமாக இருந்துச்சு. திரும்பவுமாக நாங்கள் அவங்க பாளையங்கோட்டையில் நடத்தின வாலிபர் முகாம்லலாம் நாங்கள் குடும்பமாக பங்கு பெற்றோம். அது எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. இப்பவும் நடக்க போகிற இந்த வாலிபர் மீட்டிங்காக நாங்களும் எங்களால் ஏண்ட ஜெபத்தையும் எங்களால் ஏண்ட உதவியையும் செய்யணும்னு நாங்கள் பிரயாசப்படுறோம். இதுபோல் இந்த ஊழியத்தில் பங்கடைகிற எல்லாரும், இதை கேட்குற எல்லாரும் இந்த ஊழியத்துக்காக கொடுக்க ஜெபிக்க, இந்த காணொளியின் மூலமாக பார்க்கிற எல்லாரும் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்கள் அனைவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்காக உதாரத்துவமாக காணிக்கை கொடுக்கக்கூடிய அநேகர் எழும்பும்படியாக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அநேக வாலிபர்கள் இதனை கேட்டு அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த மற்ற வாலிபர்களையும் இந்த கூட்டத்திற்கு ஆர்வத்தோடு அழைத்து வரும்படிக்கு தேவன் கிருபை செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதனை பார்க்கின்ற வாலிபர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வரும்படியாக உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த வாலிபர்கள் எந்தெந்த வீட்டிலலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் இதற்காக முயற்சி எடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் தன்னுடைய வீட்டில் உள்ள வாகனங்களை இதற்கு கொடுத்து உதவும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு அநேக தேவைகள் இருக்கிறது. 1 லட்சம் வாலிபர்கள் சந்திக்கப்படணும். அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு நீங்க எல்லாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாயம் செய்யணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க கிராமந்தோறும் சென்று சுவிசேஷம் சொல்லணும். 25,000 கிராமங்களுக்கு அவங்க போய் சென்று சுவிசேஷம் சொல்லணும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கைப்பிரதி கொடுக்கறதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அவங்களுக்கு புதிய ஏற்பாடு வேதாகமம் எல்லாம் கொடுப்பதற்கு தேவையான எல்லா தேவைகளும் பரத்திலிருந்து சந்திக்கப்படணும். அன்றைய தினத்துல எந்தவித இயற்கையினால எந்த பாதிப்பும் வரக்கூடாது, போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. செய்தி கொடுக்கிற டேவிட் கணேசன் அண்ணனையும் மோகன்சி ஐயாவையும் தேவன் அபரிதமாக பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக
நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்துல அண்ணன் வந்து யார் எனக்காக அப்படிங்கிற தலைப்புல அண்ணன் இந்த ஊழியத்தை நடத்தணும்ட்டு ஏசப்பா அதை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் எனக்காக போவாங்கன்னு ஏசப்பா கேட்டிருக்காங்க. நம்மளும் நம்மளால ஏண்டதை நம்ம இந்த ஊழியத்துல செய்யணும், இந்த ஊழியத்தை தாங்கணும். இந்த ஊழியம் ஆகஸ்ட் 15 நல்லபடியா நடந்து 1,00,000 வாலிபர்கள் சந்திக்கப்பட்டு கிராமங்கள் தோறும் எழுப்புதல் நடைபெற, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும், தாங்கணும். இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு ஏராளமானவரை ஏசப்பா எழுப்பி தரணும். மீதியை காணத்தக்கதாக அந்த ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உன்னத தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மட்டும் எங்களை அனைவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஊழியத்திற்காக தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகஸ்ட் 15 நடக்க போகிற தகப்பனே அந்த வாலிபர் முகாமே கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் சிறு கூட்டமாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தாவே நீர் கேட்டு ஆசீர்வதித்து லட்சக்கணக்கான வாலிபர்களை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு தேவையான வாகன வசதிகளை தகப்பனே நீர் உண்டாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றைய தினத்திலே எந்தவித போக்குவரத்து தடைகளும் ஏற்படாதபடி தகப்பனே நீர் எல்லா காரியத்தையும் அனுகூலமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் தகப்பனே, பேனா, பைபிள், புதிய ஏற்பாடு ஆண்டவரே, கைப்பிரதிகள் எல்லாம் நேர்த்தியாய் கிடைக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தங்குமிடம், உணவு வசதி எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் நேர்த்தியாய் அமைத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, வர வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெறுமையாக திரும்பாதபடி தகப்பனே பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தாவே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வாலிபர்கள் தகப்பனே இந்த காலத்துல பலவித பாவங்கள்ல விழுந்து கிடக்காங்க தகப்பனே. கஞ்சாவுக்கும், போதை பழக்கத்துக்கும், குடிப்பழக்கத்துக்கும் தகப்பனே, செல்போன் மயக்கத்திலையும் இருக்காங்க தகப்பனே. அப்பேற்பட்ட வாலிபர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தேசத்திற்காக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக தகப்பனே, எழுப்புதலுக்கு ஒரு பயன்படும் பாத்திரமாக, கருவியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே நீர் பயன்படுத்தி உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, மின்சார வசதி, ஒளி சாதனங்கள் வசதி எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் நேர்த்தியாக அமைத்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் என்பது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. நீர் அதில் எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் அமைத்து தாரும் ஆண்டவரே. விசேஷமாக செய்தி கொடுக்க போகிற அண்ணன் ஆண்டவரே, டேவிட் கணேசன் அண்ணன், அவங்க முழு குடும்பம், உடன் ஊழியர்கள் அனைவரும் தகப்பனே, அவங்க எடுக்கிற அனைத்து ஆண்டவரே பிரயாசங்கள், அவங்க கொண்டு செல்கிற அனைத்து உடைமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உடைய ரத்தத்தை தெளித்து தகப்பனே ஏசப்பா, அவங்க ஏற்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதித்து ஆண்டவரே அதன்படி நடக்க கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நீர் இருதயத்துல ஏவியர்களும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுக்கு அன்றைய தினத்துல எந்தவித பலவீனமும் வரக்கூடாது தகப்பனே. ஏசப்பா, விசேஷித்த பலனை கொடுத்து தகப்பனே நீர் கர்த்தாவே பலத்த வல்லமையை நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற தகப்பனே மோகன் ஐயாவையும் தகப்பனே நீர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றைய தினத்துல தகப்பனே ஏசப்பா, உம்முடைய பரலோக அக்கினி விழும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறணும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் வந்த பிள்ளைங்க எல்லாரும் விடுதலையோடு தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே, நான் கர்த்தரை உறுதியாக என் மனதிலே பற்றி கொண்டேன் என்று தகப்பனே அவங்க சாட்சி பகரும்படியாக, அவங்க மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படும்படியாக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க படிக்கிற இடங்கள்ல, தங்கி இருக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல தகப்பனே ஏசப்பா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரேயர் செல் வைக்கவும், ஆண்டவரை பற்றி சொல்லவும் ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பின்தொடர் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கென்று தேவையான எல்லா வசதிகளையும் கர்த்தாவே நீர் உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதற்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் தகப்பனே. அப்பா, உடைய வல்லமை உள்ள கரம், பலத்த கரம், ஓங்கிய புயம் தகப்பனே அனைவரோடும் கூட தங்கி இருந்து தகப்பனே இந்த வாலிபர் முகாம் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக
கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு அடுத்து உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்காக என்ன அற்புதம் வேணுங்க சொல்லுங்க. இப்போ என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கண்களை மூடி உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். நீங்கள் கேளுங்க, மனசார கேளுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. அந்த இயேசுன்னு பெயரை சொல்றதுல ஒரு வல்லமை இருக்குதுங்க. இயேசுவே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவர் பேரை சொல்லணும். அவர் பேரில் நம்ம கேட்கணும். பர்த்திமேயு தெருவுல இருந்து கேட்குறோம் பார்த்தீங்களா? நம்ம கேட்க வேண்டியதானங்க. நான் சொல்கிறேன், காசா பணமாங்க, வாயா வலிக்க போகுது, இப்போ கேளுங்க. சும்மா பிரச்சனைகளை தூக்கி வச்சுட்டே அலையாதீங்க. இப்போ ஜெபிப்போம். என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரங்கள் வைக்கப்படுவதாக, உம்முடைய வல்லமை வருவதாக, பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்குவதாக, கண்ணீர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்படி ஒரு வழிகளை திறப்பீராக, அழைப்பு வருவதாக. இந்த வேலைக்கு வாங்க, இந்த வேலையில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அவள் விரும்புகிற இடத்திலிருந்து அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரட்டும் வரட்டும். திருமண தடைகள் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கு ஏற்ற மணமகனை தருவீராக, ஏற்ற மணமகளை தருவீராக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், குழந்தை பாக்கியத்தை தருவீராக. சொந்த வீடு கட்டணுமேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சொந்த வீடு கட்டப்படுவதற்கு நீர் உதவி செய்வீராக. அந்த வீட்டில் ஜெபக்கூட்டங்கள் நடக்கட்டும். மிஸ்டரிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபக்கூட்டங்கள் நடக்கட்டும். கர்த்தரதலை மகிமைப்படுவதாகனு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம், ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீரான்னு சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகளை அடியேன் கேட்டு உம்மை துதிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க. இனி நீங்க பயப்படாதீங்க. ஜெபிச்சாச்சுல, இனி பயப்படாதீங்க. விசுவாசமா இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ உங்க அற்புதத்திற்காக நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபிச்சேன்ல, எங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. எங்களுக்குங்கிறத விட நமக்குங்க. என்ன ஜெப குறிப்புன்னு கேட்குறீங்களா? நாம பாருங்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர் முகாம் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த வாலிபர் முகாமில் தமிழ்நாட்டில் உள்ள 3000 கிராமங்களில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், மிஷனரி பணி செய்கிறோம். அங்கு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் வாலிபர்களை ஒன்று சேர்த்து இந்த முகாமிற்கு அழைத்து வருகிறோம். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருப்பான், 2 வாலிபர்கள் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு வேன்கள், பஸ்கள் ஒழுங்கு செய்கிறோம். பாருங்க, இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை அநேக கிராமங்களில் இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிற வாலிபர்கள், நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏதாவது ஒரு தெருவில் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் அந்த தெருவில் வீடு கொடுத்தார்? அந்த தெருவில் இருக்கிறவங்களுடைய ரட்சிப்பிற்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நீங்கள் தான் கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற வாலிபர்களுடைய பெற்றோர்களை அழைச்சிட்டு வாங்க. இங்கே நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த முகாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வாங்க. இன்றைக்கி இருக்கிற நான் பார்க்குற பேரண்ட்ஸுகள் எல்லாரும் அழுகுறாங்க. என் பிள்ளை எப்பொழுதுமே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான், யார்கிட்டையோ எதிர்பாலத்தை பேசி லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அசுத்தமான காட்சிகளை பார்க்குறான், போதை வஸ்துகள் கீழ்ப்படிஞ்சிட்டான், சொல்லபடி கேட்க மாட்டான், வீட்டிலேயே இருக்க மாட்டான், காலையில் வரவே நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான், இல்லை தூங்குவதற்கு அதிகாலை ஆகிறது. எவ்வளோ வேதனை ஐயா, வேதனை. அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காகத்தான் இந்த முகாமை நம்ம ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நம்ம நிறைய பேர் 1 லட்சம் வாலிபர்கள் வருவாங்களா? நம்ம சொல்கிறேங்க, இலக்கு வைக்கிறோம், ஜெபிப்போம். நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் இல்லைங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வேலைகளை நம்ம ஜெபிக்கணும். முடிஞ்ச உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாருன்னா, உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டம் ஆரம்பிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில்
பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், கட்டப்பட்டு இருக்கிறார். ஒரு வீட்டுல கூடி ஜெபம் பண்றாங்க. பேதுருடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறார் ஐயா. அல்லேலூயா. ஒரு சின்ன வீட்டு ஜெப கூட்டத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது 1,00,000 பேர்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு தரிசனத்தை முன்னெடுத்து செல்ல முன்குறிக்கப்பட்டவர்கள் 1,00,000 வாலிபர்கள் இன்றைக்கு சிறையிருப்பில் இருக்கார்கள். அவர்களை விடுவிக்கும்படி நாம் ஜெபித்தால் போதும், ஆண்டவர் விடுவிப்பாருங்க. அல்லேலூயா. இந்த முகாமிற்காக ஜெபிங்கள் ஐயா. ஆண்டவர் இதற்கான தேவைகளை சந்திக்கணும். தேவைகளை எவ்வளவு செலவாகும், நான் எவ்வளவு சொன்னாலும் எல்லாரும் திட்டுறாங்கங்க. நீங்களா கணக்கு பார்த்துக்கோங்க. 1,00,000 பேர் வரணும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,500 வேன்கள் கட்ட, பஸ்கள் கட்ட ஒழுங்கு செய்கிறோம். அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு வேனுக்கு 10,000 15,000 ரூபாய் செலவாகுங்க. அவங்க எல்லாரும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தா எவ்வளோ செலவாகும்? அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேனா கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் பைபிள் இல்லாதவங்க ஒரு 20,000 30,000 பேர் வரலாம் நாங்கள் யோசிக்கிறோம். கட்டாயம் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் முழு பைபிள் கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும்லங்க. அதாவதுங்க, நீங்களா கணக்கு பாருங்க. நான் சொல்றேன், இது ஒரு நல்ல நிலம். நான் அடிக்கடி நிறைய பேர்ட்ட சொல்றேன், உங்களுடைய பங்களிப்பை இந்த நல்ல நிலத்துல விதைங்க. அது ஜெபமா இருக்கலாம், காணிக்கையா இருக்கலாம், பிரயாசமா இருக்கலாம். பிரயாசம்னா என்ன? நீங்க உங்க இடத்துல இருக்கிற கொஞ்சம் ஒரு 10 பேர் 12 பேரை ஒரு வேன் வச்சு நீங்க கொண்டுட்டு வர்றதான் பிரயாசம். 4 வாலிபர்கள் மார்க் 2ஆம் அதிகாரத்துல 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை அழைச்சிட்டு வர்றாங்க. ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. நான் அடிக்கடி சொல்றேன், ஏசப்பா கைகள்ல, ஏசப்பா இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு வந்தா போதும், ஜனங்களை கொண்டு வந்தா போதும். ஆண்டவர் அவங்களை தொடுவார், அவங்களை ரட்சிப்பார், அவங்களை சுகப்படுத்த, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் ஐயா. இது ஏதோ இந்த முகாம் நல்ல புரிஞ்சுக்கணும், இது சபை பாகுபாட்டற்ற முகாம். எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது அந்த சர்ச்சு, அது அவங்க ஊழியக்காரங்க, அந்த ஸ்தாபனம் வைக்கிறாங்க, இப்படி சொல்லி தாங்க 21 நூற்றாண்டை எழுப்பதே இல்லைங்க. இது நம்ம ஊழியங்க. அல்லேலூயா. நாம் வைக்கிற முகாம் எழுப்புதலுக்கான முகாம். அந்த வாலிபர்களை நாங்களாங்க வச்சுக்க போகிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுங்க. அல்லேலூயா. எங்களால் ஆன ஒரு முயற்சிகளை செய்திருக்கிறோம். இதை கேட்கிற கிறிஸ்தவ பெற்றோர்களே, உங்கள் பிள்ளை இப்படி ஒரு முகாம் வைக்கிறதா நினச்சிக்கோங்க. உங்கள் கூட பிறந்த சகோதரனா நினச்சிக்கோங்க. எனக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள் ஐயா. உங்களால் ஆன பங்களிப்பை நீங்கள் கொடுத்தால் போதும். நிறைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், நாங்களும் வரலாம் ஐயா. வரலாம். நீங்கள் பின்னாடி உட்காந்து முன்னாடி வாலிபர்கள் பங்கு பெற்றிருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிங்க. மோசஸ் கரங்களை தூக்கி ஜெபித்த போது யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், பிளஸ் பண்ணுகிறார், அவனை கொண்டு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். நீங்கள் அங்கே பங்கு இருக்கிற வாலிபர்களுக்காக பின்புறமாக உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முன்பாக இருக்கிற இந்த 1,00,000 வாலிபர்களை ரட்சிங்க, அபிஷேகம் பண்ணுங்க, மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவளை தொடுவாங்க. தோல்வி அடைகிற அந்த வாலிபர்களை ஜெயிக்க வைப்பார், சாட்சியாக நிறுத்துவார் ஐயா. அல்லேலூயா. ஜெபியுங்கள் ஐயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென், ஆமென். பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்காக நான் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு அழகான வார்த்தைகளை, சம்பவத்தை தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். யோசுவா 3ஆம் அதிகாரம் என்பது என்ன? யோசுவாவை கொண்டு, யோசுவாவுடைய ஜெபத்தை கேட்டு, யோசுவாவை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களை யோர்தானை கடக்க செய்கிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாம் அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு யோசுவாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார், ஒரு திட்டம் கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். யோர்தானம் கிடக்கணுமா? உள்ளங்கால் எடுத்து வைக்கணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இதை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லமை இல்லவர் ஐயா. என்ன அற்புதம் செய்வார். ஆனால் ஆண்டவர் இங்க விரும்புகிறது என்ன தெரியுமா? நான் அற்புதம் செய்யறதுக்கு, யோர்தானை 2ஆ பிளக்கிறதுக்கு
உங்களுடைய முயற்சிகள் தான் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது நீங்களும் நானும் தாங்க இருக்கணும். நான் முயற்சி பண்ணுங்க, நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார். 33.5 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அன்பு சகோதரனே, இந்த பாடுகள் யாருக்காக? உனக்காக. நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாயே, உன் கண்ணீரை மாற்றும்படி. பலகீனத்தோடு வியாதி படுக்கையில யாரோ ஒருவர், உன் உறவுக்காரர்கள், குடும்பத்தார்கள் வியாதிகள் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் வடிக்கிறாயா, அவருடைய கண்ணீரை மாற்றுவதற்காக, அவனுடைய வியாதி படுக்கை மாற்றுவதற்காக. எல்லாவற்றிலும் சாபத்தினாலே, சாபப்படியிலே நாம் பாடுகளை சுமக்கிறோமே, நமக்காக அவர் சாபமானார். அவர் கடைசி சொட்ட இரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தினார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை, அல்லேலூயா. அவர் சிலுவையிலே ரட்சிப்பை சுதந்திரித்து வைத்து விட்டார், சுகத்தை சுதந்திரித்து வைத்து விட்டார், ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து வைத்து விட்டார். அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்முடைய வேலை என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு அதை சுதந்திரிக்கணும். கானான ஆயத்தப்படுத்திட்டார். கானான்னா என்ன? பாலும் தேனும் ஓடுகிற இடம். நமக்காகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டார். தான் கடவுள், நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ரட்சிப்பிற்காக என்ன செய்யணும்? நித்திய சந்தோஷத்திற்காக என்ன செய்யணும்னு சொல்லி அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டார். நற்செய்தியை சொல்லிவிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து இந்த உலகத்துல வந்து அவர் பரமேறி போயிட்டார். இப்போ நீங்களும் நானும் அற்புதத்தை வேணுமா? அவர் ஆயத்தப்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை நம்ம சுதந்திரிக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்களும் நானும் தான் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. இப்போ யோர்தானை கடக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் பிளான் தர்றாரு பாருங்க. அந்த பிளான் என்ன? அந்த ஆசாரியர்களின் உள்ளங்கால் பற்ற உடனே கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் வேணுங்க. அவங்க எல்லாம் ஆண்டவருடைய கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போய் அடுத்து என்ன செய்யணும்? அங்க அந்த உள்ளங்கால்ல எடுத்து வைக்கணும். தண்ணீர்ல, யோர்தான்ல எடுத்து வைக்கணும். என்ன அற்புதங்க! சம்பவிப்பது என்னவென்றால், நான் சொல்றேங்க, ஒவ்வொரு நம்முடைய ஆக்ஷனுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. நான் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? 1 ஸ்டெப் 1 மிராக்கிள். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், ஆண்டவருக்கா எடுத்து வைக்கிற ஸ்டெப்புக்கும் அது ஒரு அற்புதத்தை நம்ம கொண்டு வருங்க. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால், விசுவாசங்கிறது ஒரு ஸ்டெப்பு. தேவ மகிமையை காண்பாய், ஆண்டவர் அவர் செய்வார். நாகமான் குஷ்டரோகி, குஷ்டம் நீங்கணுமா? அவருக்கு இது லேசான காரியம். லேசான காரியம். அது எப்படிங்க இவ்வளோ பெரிய வியாதி சுகமாகும்? நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பு சகோதரனே, சகோதரி, உன் வியாதிகளை சுகப்படுத்துவது இயேசுவுக்கு லேசான காரியம். அதற்கு நீ என்ன செய்யணும்? நாகமான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாரு? அங்க அந்த யோர்தான்ல போய் 7 முறை முங்கணும். அவ்வளவுதான். இது கீழ்ப்படியணும். இது கேட்ட உடனே அந்த நாகமானுக்கு கோபம் வருது. அவர் என்னை தொட்டு என்னை அப்படியே பிளஸ் பண்ணுவார்னு நினைச்சேன், தடவி கொடுப்பார்னு நினைச்சேன். இது என்ன கடினமான, என்னை போய் யோர்தான்ல போய் முங்க சொல்றாரு. எங்க ஊர்லன்னா தண்ணி இல்லையா, எங்க ஊர்லன்னா குளம் இல்லையா, நாங்கன்னா குளிக்கலையா? கோபம் வருது. அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான், எப்பா அதெல்லாம் கடினமான காரியமா? சும்மா போய் முங்குங்களேன். முங்குனா என்ன? லேசானதான். முங்கி பாரப்பா. செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியை, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான அற்புதத்தையும் இயேசுவால் செய்ய முடியும். கட்டாயம் செய்ய முடியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பைபிள்ல இது ஏன் இந்த பைபிளை எழுதி கொடுத்திருக்கிறார்? இந்த பைபிள்ல அற்புதங்கள் நிறைந்தது. அல்லேலூயா. என்ன அற்புதம்? எத்தனை அற்புதம்! மரித்தோர்களை உயிரோடு கூட எழும்பின அற்புதம், வியாதிகளை சுகமாக்கின அற்புதம், கற்பாறையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கின அற்புதம், வனாந்திரத்திலே துறவை காணும்படி செய்தாதே, அது ஒரு அற்புதம். அல்லேலூயா. என்ன அற்புதங்க! எல்லா அற்புதங்களையும் என்னால் செய்ய முடியும் என்பதை வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? அதை கேள்விப்பட்டு விசுவாசித்து நாம் ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர வேண்டும். நாம் முயற்சிக்க வேண்டும். ட்ரை ஜீசஸ். சும்மா
அழுதுகிட்டே இருந்த என்னங்க பிரயோஜனம்? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்திலே வருவதற்கு வாலிபர்கள் தயங்குகிறார்கள். ஏனென்றால் குற்ற மனச்சாட்சிகள். நான் அந்த பாவம் செஞ்சேனே, என் அந்தரங்கத்தில் அப்படி ஒரு உபச்சார வேசித்தனம் இருந்ததே, யாருக்கு தெரியாம இப்படி ஒரு கள்ள உறவு இருக்கிறதே, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறேனே, நான் அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு தகுதியா? இப்படி சொல்லி எத்தனை நாட்கள் தான் குந்தி குந்தி நடப்பீங்க? எத்தனை நாட்கள் தான் அழுதுகிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் தான் ஜெபிக்க மறுப்பீங்க? வேதம் வாசிக்க மறுப்பீங்க? ஆலயத்திற்கு செல்ல மறுப்பீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ கவலைப்படுகிற அந்த நேரத்துல உன் கொடுக்குற ஒரு சில நிமிடங்கள் போங்க, ஒரு அறை வீட்டு கதவை மூடி இல்லை சோறு பக்கமாக திரும்பி நீங்கள் செய்த அந்த பாவத்தை அறிக்கையிடுங்கள் ஐயா. இதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பைபிள் என்ன போட்டிருக்கு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனும் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இறங்கினார்னா அற்புதம் தாங்க. அதனாலதான் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி பர்த்திமையை ஜெபம் பண்ணுகிறான். அவருடைய இரக்கம் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். அவருடைய இரக்கம் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். அவருடைய இரக்கம் கடன் பிரச்சனைகளை மாற்றும் ஐயா. இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அவ்வளவுதாங்க ஜெபம், அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்பட்டு அழுதது போதும். நீங்க போங்க, கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிச்சு பாருங்க, காரியங்கள் மாறுதலாய் முடியும் ஐயா. சூழ்நிலைகள் மாறும் ஐயா. அல்லேலூயா. அங்க பாருங்க, நீங்க இவங்கிட்ட சொல்றாரு, உனக்கு யோர்தானை 2 பிளக்கணுமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து உள்ளங்கால் போய் யோர்தான்ல பட்ட உடனே பாருங்களேன், இந்த அற்புதம் அங்க 3:13 சொல்லி விடுறாரு பாருங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்களேன். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்து இருந்தார்கள். இப்படி வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 18 வருஷத்துல, அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால் கரையிலே ஊன்றின போது யோர்தான் தண்ணீர்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் வரப்பட்டது. நல்லா ஞாபகம், உள்ளங்கால் கரையில இருக்கிற அந்த பட்டதுல இருந்து அற்புதம் தான். அந்த யோர்தான் நதியில கடந்து வர்றதுல இருந்து அற்புதம் தான். மறுபடியும் யோர்தான்ல கடந்து அந்த கரையில கால் பட்ட உடனே மறுபடியும் யோர்தான் திரும்ப வந்துருச்சான். என்ன அற்புதங்க! என் ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு கூட கிடையாதுங்க. அடிக்கடி என்னுடைய கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். முன்னாடி யோர்தான் தண்ணீர்கள் முன்பாக கடந்து வந்துருச்சு. இன்னைக்கு நாம எல்லாம் என்ன தெரியுமா யோசிப்போம்? ஐயோ, தண்ணி முன்னாடி வந்திருக்கு, எப்படியா தண்ணியை வத்தடிச்சா தானே நம்ம கடக்க முடியும். நம்முடைய சின்ன சின்ன நதிகள்லாம் ஒரு பாலம் போட்டுரும். பாலம் போட்டால் தண்ணி எல்லாம் கீழே போயிடுது, நம்ம மேலே போயிடுறோம். நம்ம மூளை அறிவுகளை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். ஆனால் யோர்தான்ங்கிறது எவ்வளோ நீளங்க, அங்கே பாலமே போட முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டுகள் ஆகும். இப்போ எல்லாம் அவ்வளோ ஆண்டுகள் காத்திருக்க முடியுமா? ஆண்டவருடைய அற்புதம் என்பதுங்க, நீங்க ஜெபித்த உடனே ஒரு பெரிய திட்டம் கொடுப்பார். நிமிஷங்கள்ல அற்புதம். ஒருவேளை நம்முடைய முயற்சிகள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமாங்க? இப்போ யோர்தான் வந்துருச்சு, இவ்வளோ தண்ணீர்கள் இருக்கா, அப்போ தண்ணீரை வத்தடிக்கணும்னு சொல்லி இப்போ யோர்தான் தண்ணி இப்படி கைட்ட மோந்தி ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி மோந்தி ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். யோர்தான் தண்ணி வத்தடிச்சிருவீங்களா? ஐயோ, ரொம்ப லேட் ஆகுதே. அப்போ ஒரு வாளி எடுத்து, வாளியில் இருக்க தண்ணியை எடுத்து இப்படி ஊற்றுவோம். ஒவ்வொரு வாளியை தண்ணி எடுத்தால் யோர்தான் தண்ணீரை வத்தடிச்சு முடியுமா? வழி உண்டாகுமா? ஐயோ, முடியலையே. பெரிய ஒரு அண்டாவை தூக்கி இழுத்து போட முடியுமா? இல்லை பிரதர், இதெல்லாம் விட மோட்ரு யூஸ் பண்ணுவோம். மோட்ரு, மின்சார மோட்ரு வச்சு அதுலேருந்து தண்ணியை போகிற வத்தடிச்சு மின்சாரம் பயன்படுத்தி ஒரு மோட்டரை வச்சு தண்ணீரை வத்தடிச்சிட முடியும்? ஒன்றும் முடியாதுங்க. அன்பு சகோதரேஸ்வரனி, மனுஷிக முயற்சிகள் எல்லாம் வீண். என்ன பொறுத்தலுங்க, ஆண்டவர் தாங்க அற்புதங்களை செய்ய முடியும். உன் பிள்ளைகளை திருத்த நினைக்கிறீங்க, அடிச்சு பார்க்குறீங்க, அழுது பார்க்குறீங்க, பயமுறுத்தி பார்க்குறீங்க, அவன் திருந்துறானா? ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் இருதயத்தை மாற்றுவார். பார்வோன் இருதயத்தை மாற்றுகிறார், உங்கள் பிள்ளைகள் இருதயத்தை மாற்ற மாட்டாரா? உங்கள் அதிகாரிகள் கண்கள் தயவெடுக்க செய்ய மாட்டாரா?
ஐயோ அவங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, கொடுக்கவே இல்லை பிரதர். எவ்வளோ அவங்க கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்க மாட்டேன்னு புலம்பலோடு இந்த வார்த்தையில கேட்குறீங்களா? நீங்கள் மனுஷங்கள்கிட்ட முயற்சி சோர்ந்து போயிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்துல வாங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இருதயத்தை மாற்றுவார். அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க. கற்பாறையிலிருந்து நீரூற்று உண்டாக்குறார், இருதயத்திலிருந்து ஒரு இரக்கத்தை உண்டாக்க மாட்டாரா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம மூளை அறிவெல்லாம் குப்பையில போடணுங்க. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். என்னை பொறுத்தவரைங்க ஜெபங்கிறது என்ன தெரியுமாங்க? இயேசுவிடத்திலே தாழ்த்துவது என்ன? ஆண்டவரே என்னால முடியாது, உங்களால தான். என்னால இந்த பிரச்சனையிலிருந்து முடிவு பார்க்க முடியாது, என்னால இந்த நபரை திருத்த முடியாது, என்னால என்னுடைய கணவரை ரட்சிப்புக்குள் வழி நடத்த முடியாது, குடிகாரரை திருத்த முடியாது. நீங்க தான் அங்க ஜெபிக்கணும். ஜெபங்கிறதே தாழ்த்துறதாங்க ஜெபம். அல்லேலூயா. ஒருவன் ஜெபிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிச்சு ஜெபிக்காம ஒரு கிறிஸ்தவன் போறான்னா அவனுக்கு பெருமை இருக்கதா அர்த்தம். நீங்க என்ன ஒன்றும் ஏசினாரே நீங்கன்னா எனக்கு தேவை கிடையாது, நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நானே பார்த்துக்கிறவேன்னு சொல்லி உன்கிட்ட பெருமை இருக்கிறதாக அர்த்தம். அன்பு சகோதரனே, நீ பெருமையுள்ளவர்களா தாழ்மை உள்ளவர்களா? பைபிள் வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஜெபிக்காமையே என்னால் சாதிச்சிட முடியும், என் பிள்ளைகளை வளர்த்துட முடியும், பிள்ளைகளை கல்யாணம் கட்டி முடிச்சிட முடியும். நோ, அன்பு சகோதரர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் யாரா இருக்கலாம், அங்கே கிறிஸ்தவங்களா இருக்காங்க, கிறிஸ்தவங்கள் அல்லாத விளக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சம்பவத்தில் தாழ்த்தணும். அன்னைக்கு அடுத்து இரவுல நினைச்சு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ஆண்டவரே எவ்வளவு சுகபத்திரமாக என்னை நாள் முழுதும் என்னை ஆசீர்வதித்து நல்ல உணவு கொடுத்தேன், உடை கொடுத்தேன். நன்றி செலுத்துகிற இடமாக இருக்க வேண்டும், துதிக்கிற ஒரு இடமாக இரவு ஜெபம் இருக்க வேண்டும் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீ விரும்புகிற அற்புதம் உனக்கு நடக்கும். ஆனா என்ன செய்யணும்? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அற்புதத்தை ருசி பார்த்தவங்க அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப். உங்களுக்கு மத்தேயு 14:28 பேதுரு ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீரேயானால் ஜலத்தின் மீது நான் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். நானும் கடல்ல நடக்கணும். இயேசு கிறிஸ்து கடல்ல நடக்கிறத பார்த்துட்டான், அப்ப நானும் நடக்கலாம்ல. இன்னைக்கு இருக்கிற எல்லாருங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களை மட்டும் பார்த்து அவங்க ரசிகர்களா பக்தர்களா இருக்கிறாங்க. ஆனா பைபிள் காட்டுற அற்புதம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு பெரிய ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதை பார்த்தால் அதை பார்த்து ரசிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, அதே அற்புதத்தை நானும் செய்யணும், என்னை கொண்டு நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படணும், அதற்காக ஜெபிக்கணும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்து காண்பிக்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? 12 பேருங்களை இதே போல நீங்களும் போய் பிசாசு விரட்டுங்க, நீங்களும் போய் வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் போய் பிரசங்கம் பண்ண அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கிறார். எலியாவை வேடிக்கை பார்க்கிறோமா? இவ்வளவு அற்புதம் நடக்கிறது. எலிசாவுடைய பாட்டு என்ன? இவங்களுக்கு இருக்கிற அதே அற்புதங்கள், அதே வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வர வேண்டும், அதாங்க ஆசை. இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் இதை மறந்து விட்டது. நமக்கு முன்பாக ஒரு போதர் பிரசங்கிக்கிறாரா, அங்க இருக்கிற போதகருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? கீழே இருக்கிற 100 பேராக இருக்கலாம், 200 பேராக, 200 பேர்களும் நான் ஜெபித்து இந்த அற்புதம் செய்கிறது போல, நான் ஜெபித்து ஜனங்கள் விடுதலை ஆகிறது போல, ஆத்துமாதாயம் நடக்கிறது போல, என் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் என்னை போல் மாற வேண்டும் என்று ஜெபித்தால் என் தேசம் சீக்கிரமாக ரட்சிக்கப்படும் ஐயா. பாத்தியர்கள் அல்ல, தகப்பன்மார்கள் வேண்டும் ஐயா. வாழ்ந்து காண்பிக்கிறவர்கள் வேண்டும் ஐயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கிறார். அவனுக்கு ஆசை என்ன வருது? நானும் கடல் மீது நடக்கணும். ஆண்டவர் எஸ் சொல்றாருங்க. 27 வருடங்களாக ஏசப்பா பிரசங்கம் பண்றேன். நான் ஆண்டவரிடத்துல கேட்ட ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் எஸ் சொல்லுகிறார். ஆண்டவரே 1,00,000 வாலிபர்களை தாரும் என்று நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள் ஐயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் 1,00,000 வாலிபர்களை தருவார். அவளை எழுப்புதல் ஆயுதங்களாக அவளை மாற்றுவார் ஐயா. இதன் மூலியமாக தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், இந்திய தேசத்தின் கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், உலகம் முழுமைக்கும் ஆண்டவர் எழுப்புதலை தருவார் ஐயா. அல்லேலூயா. எத்தனை பெரிய அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறது. முதல் ஸ்டெப் எடுத்து வை. பேதுருவே வா, நீ வா, கப்பல்ல இறங்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வை. நான் சொல்றேன்,
அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற கொஞ்சம் பயமா இருக்கும், கசப்பா இருக்கும். ஆனா ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் மேல விசுவாசம் எடுத்து வைங்கங்க. ஒரு மாத்திரை சாப்பிட்றது கசக்கும், ஆனா மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒரு ஊசி போட்டா வலிக்குங்கிறதுக்காக ஊசி போடாம இருப்பீங்களா? நான் சொல்றேன் எப்பொழுதுமேங்க, இப்ப நான் ஊழியங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு அற்புதத்தை பிறகு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னது? ஜெபித்தால் அற்புதம். ஜெபம் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நீ பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அறை வீட்டு கதவை நீ தாங்க போகணும். அன்னாளுக்கு அற்புதம் வேணும்னா அவள் புறப்பட்டு போய் ஆலயத்திற்கு புறப்பட்டு போய் மிகவும் அசது அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பொருதனை செய்து அவ தான் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். பேதுருவே, ஒருவேளை பேதுருவை போன்று நானும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களா? நீ ஆசைப்படணும், ஜெபிக்கணும். ஜெபிச்சா மட்டும் போதாது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள்ல நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, செயல்பாடு கிடையாது. செயல்பாடு கிடையாது. எடுத்து காலை எடுத்து வைக்கணுங்க. தேனை பார்த்துக்கிட்டே இருந்தா தேன் சாப்பிட்டா நல்லது, தேன் இனிக்கும், தேன் வீணு அவ்வளவு நன்மைகளை சொல்லிட்டு என்னங்க செய்யணும்? இதை பேசிட்டே இருப்பீங்களா? கழுது தேனை எடுத்து நக்கி சாப்பிடணுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவியானுடைய வல்லமைகளை பேசிக்கொண்டே இருப்பது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல. அந்த பரிசுத்தாவியானவரை பெற்று பயன்படுத்த வேண்டும் ஐயா. அற்புதங்களை கண்களினால் ருசி பார்க்க வேண்டும். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. பேதுரு கால் எடுத்து வச்சு ஐயோ உங்களையே அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைப்பான். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அற்புதம் ஐயா. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன் ஒரு சில நிமிடங்கள் நான் ஜெபிக்க போகிறேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. பைபிள் வாசிக்க போறேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. முதல் வாரத்துல நான் செய்ய முடியாததை யாரோ ஒரு ஊழியக்காரர்கள் அந்த பகுதியில் ஊழியம் செய்யல, அவங்க ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கும்படி ஸ்டெப் எடுத்து வைங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஊழியம் செய்யுங்க. நீங்களும் உங்களால் என்ற ஊழியத்தை ஏதாவது செய்யுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்திற்கா ஸ்தோத்திரம். யோசுவாவின் மூலியமாக நீர் அற்புதத்தை பெறுவதற்கு ஒரு திட்டத்தை கொடுத்தீரே. உள்ளங்கால், ஆசாரிகளுடைய உள்ளங்கால் யோர்தானில் பற்ற உடனே யோர்தான் இரண்டாக விலகும் என்று சொல்லி கொடுத்த, அது அப்படியே நடந்தது. பேதுரு கப்பலில் இருந்து அவன் கடல் மீது கால் வைத்த உடனே அற்புதத்தை ருசி பார்க்க செய்தீரே. நாகமான் குஷ்டரோகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கீழ்ப்படிந்த போது அவனுடைய குஷ்டத்தை நீக்கினீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு பொருதனை செய்யட்டும் அப்பா. மனதில் ஒரு உடன்படிக்கை பண்ணட்டும். அவள் எடுக்கிற உம்மீது வைத்திருக்கிற உம்மீது அன்பினாலே, உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கட்டும். ஜெபிக்கிறவளாக, கொடுக்கிறவளாக, செயல்படுகிறவளாக, ஆத்ம ஆதாயகர்களாக, ஒருவேளை வாலிபர் முகாமிற்கு வாலிபர்களை அழைத்து வருகிறவளாக, ஏதாயிலும் தன்னால் என்ற ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அவர்களுக்கு அற்புதம் செய்ய, அவருடைய குடும்பத்திற்கு அற்புதம் செய்ய, அவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இப்பொழுது அவளை தொடுவீரா. யோர்தான் இரண்டாக பிளந்தது போல தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதா, பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதா, அற்புதம் சுகம் உண்டாவதா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட
அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எழுப்புதலை விரும்பும் ஜெப பங்காளர்களே, உங்களுக்காகவே ஆகஸ்ட் 15 வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக உசிலம்பட்டியில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம். நாள் ஜூலை 31 புதன்கிழமை. நேரம் மாலை 6 மணி முதல். சிறப்பு செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் அற்புத ஜெபமயம், DELC மேல்நிலைப் பள்ளி, எதிர்த்தெரு, பேரையூர் சாலை, உசிலம்பட்டி. அன்பு தேவ பிள்ளைகளே, இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9424249250 6374434595. தேவனுக்கு அன்பானவர்களே, திருச்சியில் ஆகஸ்ட் 15 வாலிபர் எழுப்புதல் முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமிற்காக காத்திருக்கும் எழுப்புதல் விரும்பும் ஜெப வீரர்களே, உங்களுக்கென்று பிரத்யேகமாக கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம். நாள் ஆகஸ்ட் 1 வியாழக்கிழமை. நேரம் மாலை 5:30 மணி. நடைபெறும் இடம் அன்னை அபிராமி திருமண மண்டபம், பொய்கை ரோடு, சாம்பவர் வடகரை, கீழூர். சிறப்பு செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். எழுப்புதலை விரும்பும் ஜெப வீரர்களே, நீங்களும் உங்கள் நண்பர்களோடு உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். பழனியில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் ஆகஸ்ட் 15 நடக்கும் எழுப்புதல் வாலிபர் முகாமிற்காகவும் மற்றும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஆயத்த ஜெபம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமையன்று. நேரம் மாலை 6 மணி முதல். செய்தியும் ஜெபமும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் டாக்டர் பழனியப்பா நாச்சியம்மாள் திருமண மண்டபம், சிட்டி லைஃப் அருகில், பழனி. எழுப்புதலை விரும்பும் ஜெப பங்காளர்களே, இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தகவல் அறிய 9778776863 9488312294 9360226922. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களே, நமது அரக்கோணத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் வாலிபர் எழுப்புதல் கூட்டத்திற்கான ஆயத்த ஜெபம். நாள் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை. நேரம் காலை 10 மணி. நடைபெறும் இடம் கல் மண்டபம், பெத்தேல் ஜெப வீடு, SR கேட், அரக்கோணம். சிறப்பு செய்தியும் ஜெபமும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். எழுப்புதலை விரும்பும் ஜெப வீரர்களே, நீங்களும் உங்கள் நண்பர்களோடு உற்சாகமாக பங்கு பெறுங்கள். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம். நாள் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமையன்று. நேரம் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ஆல்காட் மெமோரியல் சர்ச், பாரிஸ்கால், களிஞ்சூர் ரோட், விருதம்பட்டு. திருச்சியில் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறும் வாலிபர் முகாமிற்காகவும் மற்றும் 25,000 கிராமங்களில்
சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவும் திறப்பிலே நின்று ஜெபித்திட வாருங்கள். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். மேலும் தொடர்புக்கு 7548844946 8608313117. டியர் யூத், உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நம்முடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. நீங்களாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கீங்களா? தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில இருக்கா? தேவன் உங்களை கரங்களை பிடித்திருக்கிறாருங்கிற நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கா? உங்களுக்காக தான் வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் அண்ட் டேவிட் கணேசன் அவங்க மூலமா ஒரு ரிவைவல் யூத் கேம்ப் ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம ட்ரிச்சில வச்சு தவறாம அதுல கலந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய செய்தியை உங்களுக்கு மோகன் சி லாஸ்டர்ஸ் பிரதர் அவங்க கொடுக்க வராங்க. எல்லாரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. டோன்ட் மிஸ் இட். ஹாய் காய்ஸ், ஸோ உங்க எல்லாரும் இந்த வீடியோல பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களை எல்லாரும் எதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கேன்னா, நம்ம அங்கிள் டேவிட் கணேசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வச்சு, நம்ம தமிழ்நாட்டோட திருச்சியில வச்சு ஒரு நல்ல ஒரு யூத் கேம்ப் நடத்த போறாங்க. அது யூத் ரிவைவல் கேம்ப் நடத்த போறாங்க. அவங்க மினிஸ்ட்ரிஸ், வில்லேஜ் மூவ்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் நடத்த போறாங்க. அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் பங்கேற்றுக்கணும். அதுக்கு தான் உங்களை வெல்கம் பண்ண வந்திருக்கேன். அதுல நல்ல ஒரு ஆசீர்வாதமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தெய்வ செய்தி நம்ம எல்லாருக்கும் காத்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பவர் பேக்ட் வர்ஷிப் செஷன் இருக்குது. நம்ம என்ஜாயபிளா நம்ம கர்த்தரை துதிச்சு நம்ம பரலோகத்துக்கே கேட்கிற அளவுக்கு பாடுற மாதிரி ஒரு பாடல் வேலை இருக்குது. ஸோ அதை எல்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போயிடும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த இதை கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு புது மாற்றமும் அற்புதம் வரும். ஸோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. August 15. Don't forget to attend it. God bless you.